உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் பாஸ்கர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையாற்றினார். இந்த உரை 98 நிமிடங்கள் இருந்தது. கடந்த முறை 56, 90 போன்ற நிமிடங்கள் உரையாற்றினார். இந்த முறை 98 நிமிடங்கள் உரையாற்றி சாதனை படுத்தியிருக்கிறார் அப்படின்லாம் பாஜகங்க சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த உரையில் மத சார்பற்ற சிவில் சட்டம், 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறார். ஒட்டுமொத்தமாக மோடியின் உரையை எப்படி பார்க்குறீங்க? சுதந்திர போராட்டத்தில் தொடர்பில்லை என்றாலும் ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய மோடி இந்த முறை ஒரு 8 நிமிஷம் அதிகமாகவே 98 நிமிஷம், அவர் ஏற்கனவே 90 நிமிஷம் பேசியிருக்காரு. 63 நிமிஷம் ரொம்ப ஷார்ட்டா பேசுனது ஒண்ணு. எவ்வளவு நிமிஷம் பேசினார் என்பதை விட பேசின விஷயங்கள்ல ஒவ்வொரு வருடமும் நாம் என்ன பண்ணுவோம், அவர் பேசின பேச்சுல எது அமுலாகி இருக்கிறது, எது அமுலாவல அப்படின்றத ஒரு சீர்தூக்கி பார்ப்போம். இது நம்ம இந்திரா காந்தி காலத்துல இருந்து நேரு காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வர்ற ஒரு மெத்தேடு. அந்த வகையில இந்த 78வது சுதந்திர தின உரை முக்கியமான இடம் பெறுகிறது. போன வருஷம் பேசினதுல 1-2 விஷயங்கள் நாடாளுமன்றத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த முறை அவர் 78வது உரை ஆற்றும் போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை டீட்டெயிலா நம்ம வாசகர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, சொல்வதற்கும் அவர் ஆற்றிய உரைக்கும் எப்படி நேர் முரணாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அரசு சேவை இடைத்தரகர் இன்றி, அரசு சேவை இடைத்தரகர் இன்றி இந்தியாவின் கடைசி கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்பதில் 3வது முறையாக நான் பெருமை கொள்கிறேன். அதாவது 3வது முறையா என்ன பிரதமரா நீங்க நிற்க வச்சதுனால, தேர்ந்தெடுத்ததுனால இந்தியாவின் கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஆளுக்கு எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் நான் அரசு சேவையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமா ஏற்கனவே எக்கனாமிக் சர்வே அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது. அது பத்திரிகை யாருன்னு சொன்னா உங்களுக்கு எக்கனாமிக் பொலிட்டிக்கல் வீக்லி EPW அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை ஒண்ணு இருக்கு. அந்த பத்திரிகையில இந்த எக்கனாமிக் சர்வேல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போடுவான். அவன் கடைசியா போட்டிருக்கிறது இப்ப 15/8/2024 மோடி உரையாற்றியது. 24/7/2024 இந்த அரசு சேவைகள் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் எத்தனை சதவீதம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்கான். அதுல 54% நேரடியாக போய் சேர்ந்த மாநிலம் நாம, 59% கேரளா, மீது எல்லா மாநிலங்களும் 21%க்கு கீழே. மண்ணாக இருக்கக்கூடிய, தான் நேசித்த மண்ணாக இருந்து, அதாவது குஜராத்தில் இருந்து டெல்லி வரை அப்படின்னு போட்டான்ல முதல் தடவை மோடி 1.0 அப்படின்னு பார்க்கும்போது குஜராத்தில் இருந்து வந்தார் பாருங்க. அது இன்னைக்கு எங்க இருக்குன்னா 29வது இடத்துல இருக்கு. அப்போ எந்த மாநிலத்தில் இருந்து நீங்க வந்தீங்களோ அந்த மாநிலத்திலும் இன்றைக்கு 80% ஆட்களுக்கு அரசு சேவைகள் போய் சேரவில்லை. ஆனால் அவரு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் இல்லை. எல்லாம் சேவை மையம் அப்படின்னு தமிழ்நாட்டுல சிறப்பா செயல்படுது. பல வடக்கு மாநிலங்கள்ல இந்த சேவை மையங்கள் தொடங்கப்பட்டு அப்படியே மூடிடுச்சு. ஏன் தொடங்கப்பட்டு மூடிடுச்சுன்னு சொன்னா, இப்ப நீங்க 27 கம்பெனி நெட் கம்பெனி இருந்தது. அதுல இன்னைக்கு உயிரோட இருக்கிறது 3 கம்பெனி தான். ஏர்டெல், ஜியோ, வோடாபோன், BSNL 4 தானே. மீதி கம்பெனிகளுக்கு அந்த மாநிலங்கள்ல இவங்க லிங்க் கொடுத்ததுனால அந்த கம்பெனி மூடன உடனே இந்த சேவை மையங்களும் மூடப்பட்டன. இது யாரு கொடுத்திருக்கிற புள்ளி விவரம்னா அரசே கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். அப்ப இவர் அறிக்கையில சொல்லியிருப்பது, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பார்த்தபவர்கள் இந்த விஷயத்தை பூதாகரமாக மாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில அடிச்சு விடுற முதல் பொய் தான் இது. நான் கூட இந்த 98 நிமிஷம் இவர் பேசியிருப்பதுல ஒரு 4-5 விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா இல்ல அந்த 4-5 பாயிண்ட குறைச்சலான்னு பார்த்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எப்படி வைக்கணும்னா 98 நிமிட பொய்கள் அப்படின்னு தான் தலைப்பே கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த எல்லா நிமிடமும் பொய்யாக பேசியிருக்கிறார். இப்போ சட்ட திருத்தங்களை ஏன் மாற்றுகிறீர்கள் அப்படின்ற கேள்வி போராட்டங்களின் வாயிலாக இந்தியாவில் அங்கேயும் இங்கேயும் நீங்களும் நானும் பார்த்தோம்.
இந்த சட்டங்களை எல்லாம் ஏன் திருத்துறீங்கன்னு கேட்டப்போ சட்டத்தின் பயன்பாடு மக்களுக்கு போய் சேரல, ஆகவே திருத்தங்கள் மூலமாக சில விஷயங்கள் நாங்க செஞ்சோம்னு சொல்லி, எத்தனை திருத்தங்கள் நீங்க செய்திருக்கீங்கன்னு அந்த அறிக்கையில அவர் படிச்சிருக்காருன்னா, அதாவது பிரதமர் உடைய உரையில சொல்லி இருக்கிறது 30 லட்சம் திருத்தங்களை செய்திருக்கிறோம்ன்ற. அதாவது அவசர சட்ட திருத்தம் மூலமாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்களே கூட இன்னமும் 2ஆம் நிலைக்கு 3ஆம் நிலைக்கு போகாத பீரியடு தான் இவருடைய 3ஆம் பீரியடு அல்லது 2ஆம் பீரியடு. முதல் தடவை ஆட்சிக்கு வரும்போது 14 to 19 அவர் ஆட்சியில இருக்கும்போது அமலாக்கம் கொஞ்சம் வேகமா இருந்தது. எந்த திருத்தம் போட்டாலும் அது கீழே வரும். உதாரணத்துக்கு 19-24 கோஆபரேட்டிவ் பேங்க மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்று நாம போராடிக்கிட்டு இருந்த போது ஒரு அவசர சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநில கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோஆபரேட்டிவ் பேங்க அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த திருத்தம் இன்னமும் எந்த மாநிலத்துக்கும் வரவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் என்று பேசுவது பெயரளவில் இருக்கிறது, கீழே வரல. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கல்விக் கொள்கையை உலகமே பார்க்கின்ற அளவிற்கு நாங்கள் அமலாக்கி இருக்கிறோம். இது அவர் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3வது பொய். ஆட்சியில 2வது முறை நீடிக்கின்ற போது டிராப் அவுட் இன் ஹை ஸ்கூல் லெவல் எல்லா மாநிலங்களிலும் குறைந்திருக்கிறதுன்னு NCERT-க்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறான் கல்வியாளர்கள் பூரா. 670 கல்வியாளர்கள் 3ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் தகுதி தேர்வு வைப்பதன் மூலம் மிகப்பெரிய டிராப் அவுட் என்பது தொழில் கல்வியே நசிந்து போய் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டு அவசர கதியில கல்விக் கொள்கையை அமுலாக்கியதன் காரணமாக இந்த மோடியினுடைய 2வது பீரியட்ல உயர்கல்வி பெறுபவர்கள், தொழில் கல்வி பெறுபவர்களுடைய எண்ணிக்கை, பெண் கல்வி பெறுபவருடைய எண்ணிக்கை டிராஸ்டிக் ரிடக்ஷன். அப்போ கல்வி கொள்கையை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலா கல்வி வளையத்திலிருந்து மக்களை விரட்டக்கூடிய கொள்கையை தான் இவர் அறிவித்திருக்கிறார். அனைவருக்குமான கல்விக் கொள்கை அல்ல அது. 4வது பாயிண்ட் பாருங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இஸ் எக்ஸ்டெண்டட் டு ஆல் லெவல்ஸ். அதாவது 58,000 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தென்பகுதி மாநிலங்களும் சில வடக்கு பகுதி மாநிலங்களும். அவங்க தேர்ந்தெடுத்தது வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கல, ஓரமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்களை எடுத்துக்கல, மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை சேர்த்து தென்னிந்தியாவில் இன்னைக்கு மருத்துவ நிலையங்கள் மூடப்பட்டது மட்டும் 56,000. மருத்துவ நிலையங்கள் மூடப்பட்ட நிலையை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மெடிக்கல் காலேஜஸ் ஓபன் பண்ணி கடைசி ஆளுக்கும் இலவசமாக மருத்துவம் போய் சேர வேண்டும் என்ற நிலைமை அமுலாக்கப்படவில்லை, அறிவிப்போடு நிற்கிறது. அப்போ அனைவருக்குமான சுகாதாரம் என்ற கொள்கை நேரு காலத்துல கடைபிடிக்கப்பட்டதை மறந்திருக்கிறார்கள். நேரு பெயர் சுதந்திர தினத்தினுடைய உரையில் வரவே இல்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார்ன்றதை இந்த நேரத்தில் நீங்க நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்ல, கல்வி என்பது இல்ல, 5G 6G வரைக்கும் இந்தியா பரிபூர்ண நிலையை பெற்றிருக்கிறது. நீங்க இருக்கிற ஏரியா, ராஜவேலு குடியிருக்கிற ஏரியா, பால்கி குடியிருக்கிற ஏரியா, இவங்க ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா 2G 4G வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா 80% ஆட்களுக்கு 4G வரல. நான் சொல்றது தனியாரையும் சேர்த்து. ஆனால் அவர் அறிக்கை எப்படி விடுறாருன்னா 5G 6G. எதை வச்சு இந்த அறிக்கை விடுறாருன்னு சொன்னா, மிக பரபரப்பாக பேசக்கூடிய பக்தி நகரங்கள் இருக்குல்ல, அந்த நகரத்துல டவுன்ல மட்டும் கிடைக்கும். இப்ப வாரணாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டவுன்ல கிடைக்கும். காசியை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்காது. வாரணாசி அந்த நதிகள் போகக்கூடிய இடத்துல கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்காது. அப்போ 5G 6G எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் உட்பட நம்முடைய பிரதமர் பொய்யாக சொல்லியிருக்கிறார் என்பதும், டீட்டெயிலா பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தன்மையை உத்தரவாதப்படுத்திய 3ஆம் உலக நாடுகளில் ஆசிய நாட்டிலேயே இந்தியா பெருமைமிகு நகரம் அப்படின்றது அவர் அறிவிச்சிருக்காரு. அதே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை கேலி செய்து 92
ரேப் ஒரு நாளைக்கு. ஏற்கனவே 2019 62, 2022 71, இன்னைக்கு 2024 ஒரு நாளைக்கு 92 ரேப். நான் சொல்றேன், இந்த ரேப்புன்றது, கற்பழிப்புன்றது, பாலியல் சீண்டல்ன்றது சாதாரண கேஸுகள்லாம் இல்ல, பரபரப்பாக வெளி உலகத்திற்கு தெரிந்தவைகள். அப்போ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், குற்றவியல் சார்ந்த அரசியல், பெண்களை போகப் பொருளாக நினைத்தல், கடத்தல், கற்பழிப்பு என்பது இவருடைய பீரியட்ல அதிகமாக இருக்கு என்கின்ற அந்த புள்ளி விவரம் மறைக்கப்பட்டு, அது பெண் பாதுகாப்புல நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதை எப்படி நாம நம்பிக்க முடியும்? பாதுகாப்புத்துறையில ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பாதுகாப்புத்துறைக்கு தேவையான தன்னிறைவான ஆயுதங்களை பெற்றிருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. இந்த நாடு பாதுகாப்புத்துறையில ஏற்கனவே 51 செக்ஷனை அவசர சட்டத்தின் மூலமாக மாற்றி 3 பிரிவாக கொண்டு வந்து, அதில் இருக்கக்கூடிய ஆயுத பர்ச்சேஸ தனக்கு தெரிந்த கம்பெனிகளுக்கு லீஸுக்கு விட்டு, அவைகளை வாங்கி வைத்து விட்டு, நான் ஆயுதத்துல தன்னிறைவு பெற்று விட்டேன் என்பது எப்படி ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்க முடியும்? அப்போ பாதுகாப்பு துறையில தனியாரிடம் கொடுக்கக்கூடாது என்ற குரல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒலிக்கவில்லை, எல்லா இடங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு துறையிலேயோ அந்நிய முதலீட்டின் மூலமாக வேலை வாய்ப்பு வந்துவிடும் என்று இவர்கள் சொன்னதோ பொய்யானது. அந்நிய முதலீடு 2வது பீரியட்ல இருந்ததை விட 3வது பீரியடு அதிகமா கொண்டு வரேன்னு சொன்னீங்க. அந்நிய முதலீடு என்பது 2ஆம் பீரியட்ல கொண்டு வரும்போது 12 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததாக அறிக்கையில சொல்லியிருக்கீங்க. 70.3, 70,03,000 பேரு வேலையில புதிய தரவுகளின் காரணமாக, புதிய தொழில்நுட்பத்தின் காரணமாக வேலையிலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். 12 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு 71 லட்சம் பேரை வெளியில அனுப்புனா அது எப்படி ஒரு ஆரோக்கியமான தொழில் கொள்கையாக இருக்க முடியும்? அப்ப அந்த 70 லட்சம் பேர் வேலை வாய்ப்பிலிருந்து வெளியே போயிட்டான்றதும், அந்நிய முதலீட்டின் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகமாகும் என்று சொல்லுவதும் பொய்யான அவசியம். இந்த முறை அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, டீட்டெயிலா நம்ம பேசும்போது லீஸ்டு அப்பாயின்மெண்ட், அதாவது ஸ்டைபண்ட் கொடுக்கறத சம்பளம் கொடுத்ததா சொல்லி தொழிற்சாலைகளோட அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த வேலைக்கு வர்றவனுக்கு இவங்க அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான காசை கொடுத்து முதலாளியை வாழ வைக்கக்கூடிய ஒரு புதிய கொள்கை மேலை நாடுகள்ல, மற்ற நாடுகள்ல தோல்வி அடைந்த அந்த திட்டத்தை 3வது முறையாக வந்திருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சி அமுலாக்க போகிறது. அது அமுலாயிடுதுன்னு சொன்னா, ஏற்கனவே வேலை வாய்ப்பை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபமாக அமையுமே ஒழிய, வேலை வாய்ப்பு இன்றைக்கு 45% வேலையின்மை என்பது இருக்கக்கூடிய சூழல்ல சரிபாதி இளைஞர்கள் ஒரு வறட்சியான நிலைக்கு, ஒரு எதிர்காலமே இல்லாத சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை உணராமல் இந்த பட்ஜெட் உரை என்பது, இந்த சுதந்திர தின உரை என்பது அவர் அறிவிச்சிருக்காரு. இது எல்லாமே மோசமான சமாச்சாரம். அது எல்லாத்த விட பாத்தீங்கன்னா 201 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கணும். இந்த 365 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு 101 கோடி ரூபாய் தருவதாக சொன்னார்கள். 56 லட்சம் ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமஸ்கிருதம் ஒரு ஆடு படிக்கிறதுக்கு 11 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய இவர்கள் நமக்கு 1020 ரூபாயை மட்டுமே செலவு செய்கிறார்கள். 11 வருஷத்துல தன்னுடைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் என்பது எந்த அளவுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கிறான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 17 மாதங்கள் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு 11 வருஷத்துல செயல்பட்டதா கணக்கு காட்டப்பட்டு அரசாங்கத்தினுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்பது கொள்ளையடிக்கப்படுகிறது. இப்ப எல்லாருக்கும் முத்தாய்ப்பா பரபரப்பாக பேசப்படக்கூடிய நிகழ்ச்சி 2 பாதை, பக்தி பாதை ஒண்ணு, ராமர் பாதை ஒண்ணு. ராமர் பாதையில நீங்க ராமர் கோயிலுக்கு போகிற வழியில 58 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள விளக்குகள் பொருத்தப்பட்டன. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள எல்லா விளக்குகளும் திருட்டு போயிடுச்சு. இந்த 50 லட்சம் ரூபாய் பொருளும் திருட்டு போனது மே மாசம், ஏப்ரல் மேல அப்பதான் அந்த விழா நடந்தது. மேவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னால 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் தான் கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. அப்போ அரசினுடைய மொத்த விவரங்களும் நாசமாக்கப்பட்டு நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை தருகிறோம் என்ற பொய்யான புள்ளி விவரங்களை இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்த விட மோசமான விஷயம் நம்ம கடைசியா பாக்குறது என்னன்னா, எனது பாரதம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க.
இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் முதியவர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பென்ஷன்ல இருக்கக்கூடிய பணத்தை நாம போய் எல்ஐசிலயோ மற்றதுலயோ சேமிச்சா அந்த சேமிப்பு கூடாதுன்னு சொல்லி நியூ இன்கம் டேக்ஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசை இன்கம் டேக்ஸா வாங்கி அதை அப்படியே பங்கு சந்தையில மூலதனமா போட்டு பங்கு சந்தையில உள்ள மொத்த சதத்தை ஹிண்டன்பர்க் மூலமா முதலாளிகளுக்கு மடைமாற்றி கொடுத்தார்கள் என்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனா எனது இந்திய பாரதம் அப்படின்ற அடிப்படையில ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேரை செலக்ட் பண்றாங்க. இந்தியா பூரா இருக்கக்கூடிய அவர்களுக்கு புதிய இந்திய வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதில் காந்தியின் பெயர் நீக்கப்படுகிறது. நேருவினுடைய தொழில் கொள்கை மறக்கடிக்கப்படுகிறது. இந்திரா காந்தி சீக்கியர்களுடைய அந்த மோதல் என்பது பெருசாக்கப்படுகிறது. சுதந்திர போராட்ட காலத்திலேயே சுதந்திரத்திற்கு தாம் சம்பந்தம் இல்லாமல் பிரிட்டிஷாரோடு இருந்த சாபார்கர் போன்ற ஆட்களை பற்றி மிகப்பெரிய அளவிற்கு விவாதங்களை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்குறாங்க. அப்போ ஒரு புதிய பாரதத்தை இந்தியாவுக்கு எதிராக உருவாக்குகின்ற ஒரு களவாணித்தனமான வேலையை இந்த அரசு செய்து கொண்டு சுதந்திர தின உரைக்கு முன்னால பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி கொடியேற்றுகின்ற விழாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட எல்லா கல்லூரிகளுக்கும் 14ஆம் தேதி பிரிவினை நாளில் ஏற்பட்ட முஸ்லிம்களால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரு மீட்டிங் நடத்தி சிறப்பு பேச்சாளர் மூலமாக சொல்ல வேண்டும் என்று சர்க்குலர் வருது. தமிழ்நாட்டில் இவர்களுக்கு பொருத்தமில்லாத ஆட்சியாக இருந்தாலும் கூட சர்க்குலர் வருது. இப்ப வடக்கு மாநிலங்கள்ல இதை விட மோசமா இருக்கும். ஆகவே விழிப்பாக இருந்து இந்த நாடு போகக்கூடிய பாதையை சரியாக புரிந்து கொண்டு ஒரு நல்ல இந்தியாவை காந்தி உருவாக்கிய நேருவால் உருவாக்கப்பட்ட ஜனநாயகமும் அரசியலமைப்பு சட்டமும் உள்ள இந்தியாவை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்பதை இந்த இந்திய சுதந்திர நாளில் நாம் சபதமாக ஏற்க வேண்டும் என்றுதான் அறைகூவல் விட்டிருக்காங்க. இந்த 98 நிமிஷ உரை என்பது மக்களுக்கான உரை அல்ல, ஒரு கவர்ச்சிகரமான பொய்யான உரையாகத்தான் நமக்கு தெரிகிறது. பேசும்போது ரயில்வே ஒதுக்கப்பட்ட நிதியை குறித்து எல்லாம் பேசுனீங்க. இந்த ரயில்வே அதிகாரிகள் கூறும்போது என்ன கூறுறாங்க அப்படின்னா, தமிழகம், கேரளா மற்றும் ஆந்திரா, கர்நாடகாவில் ஒரு பகுதியை கொண்டுள்ள தெற்கு ரயில்வேக்கு இடைக்கால பட்ஜெட்ல 9000 கோடி ஒதுக்கப்பட்டது. தற்போது 9200 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக நிதி ஒதுக்கியதால் பல்வேறு பணிகள் நடக்க இருக்கு. இந்த பணிகள்லாம் தாமதம் இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க குறிப்பா தெற்கு ரயில்வேன்னு நம்மளுடைய திட்டங்கள் தமிழகத்தினுடைய இரட்டை ரயில் பாதை வளர்ச்சி பணிகள் ரெண்டா பிரிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும்தான் நாம நம்மளுடைய வாசகர்களுக்கு கொண்டு வர்றோம். ஆனா தெற்கு ரயில்வேல மேக்சிமம் இருக்கிறது பாத்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாடும் தான். இதுல 9000 சில கோடிகள் கொடுத்ததா சொல்லியிருப்பதற்கான சான்றுகள் இவர்களால் பேசப்படுகிறதை ஒழிய பாலக்காடு சந்திப்பு வரைக்கும் விசாரிச்ச வகையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய வகையில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நாம ஏன் இதை குற்றச்சாட்டா சொல்றோம்னு சொன்னா, உங்களுக்கு வந்தே பாரத் என்கின்ற இந்த ஸ்கீம் வரும்போது 4 இடத்துல துவக்க விழா நடந்தது. இந்த 4 இடத்துல துவக்க விழாவும் அண்ணன் மோடி அவர்கள் தான் வந்து திறந்து வச்சார். அவரு திறந்து வைப்பதற்கு ஆன செலவு 5.6 கோடி ரூபாய். இதை நீங்க வாசகர்கள் ஞாபகத்துல வைக்கணும்ன்றதுக்காக 5.6 கோடி ரூபான்னு நான் சொல்றேன். நமக்கு நீங்க சொன்ன மாதிரி தெற்கு ரயில்வேல தமிழக திட்டத்திற்கு மட்டும் 9000 கோடியில 976 கோடி ரூபாய் வரணும். தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க வேண்டிய தொகை 976 கோடி ரூபாய். நீங்க தர்றதா ஒத்துக்கிட்ட தொகை 301 கோடி ரூபாய். இந்த 301 கோடி ரூபாயில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது 12 கோடி ரூபாய் மட்டும்தான். 976 301 16 எங்க இருக்கு பாருங்க. 97ல இருந்து 16 வந்ததுன்னா 10% கூட இல்லை. நான் சொல்றது எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய டிராக்னுடைய டீடைல்ஸ் வந்தா உங்களுக்கு குழப்பம் ஏற்படும்ன்றதுனால நம்ம ஸ்கீமுக்கு மட்டும் நான் சொல்றேன். இரட்டை ரயில் பாதைக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்க வேண்டியது, தெற்கு ரயில்வேயில் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்க வேண்டியது மட்டும் 2214 கோடி ரூபாய் தந்திருக்க வேண்டும். நீங்க சொன்னதே அவ்வளவுதான். நமக்கு தருவதாக கடைசியில ஒத்துக்கிட்ட தொகை 1928. இதுல 500 கோடி ரூபாய் கூட வரல. மொத்தமா நேற்று வரைக்கும் கணக்கு பார்த்தே 500 கோடி ரூபாய் நாங்க எட்டல டபுள் ட்ராக் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்படின்றாங்க. ஒரு 6 ஸ்கீமு நாம கேட்கிறோம், அவங்க ஓகேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நாம வெற்றின்னு போட்டுறோம். 4 ஸ்கீம் பாருங்க. திண்டிவனம், திருவண்ணாமலை, செஞ்சி
100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று அறிவிக்கப்பட்டது. நான் இது சொல்றது எல்லாமே அரசோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ சொன்னதில்லை. நீங்க பிங்க் புக்ல சொன்னது. பிங்க் புக்ல சொன்னா அது அப்ரூவ்டு எஸ்டிமேட் மாதிரி. இதுக்கப்புறம் நேரம் பட்ஜெட்ல அலோகேஷன் போட்டு காசு வெளியே வரணும். அதுல சொன்னதே நீங்க 100 கோடி ரூபாய். நீங்க அறிவிச்சிருக்கிறது 100 கோடி ரூபாய்க்கு 1000 ரூபாய் தான் இப்ப கொடுத்துருக்கிறீங்க. வெறும் 1000 ரூபாய். நகரி திண்டிவனம் 350 கோடி ரூபாய் பிங்க் புக்ல இருக்கிறது. நீங்க சொன்னது 153 கோடி. அதுல வந்திருக்கிறது 40 கோடி ரூபாய். நான் அந்த 1000 ரூபாய் சமாச்சாரத்தை கடைசியா தகவல் தனியா தரேன். 40 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த நகரி திண்டிவனம். அது வேகமா வேலை நடந்தது. இப்ப நீங்க அந்த பக்கம் வரும்போது பார்த்தா, ஆந்திரா சைட்ல போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா வேலை நின்று இருக்கும். அது அலாட்மெண்ட் பணம் வந்த போது வேலை நடந்தது, அதுக்கப்புறம் நின்று போச்சு. ஈரோடு பழனி 100 கோடி ரூபாய். நீங்க சொல்லியிருக்கிறது 1000 ரூபாய். மதுரை அருப்புக்கோட்டை 100 கோடி ரூபாய். 20 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்ப ஃபண்டா பிங்க் புக்ல நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அதாவது 100க்கு 20%. பிங்க் புக்ல சொன்னதுலயே நீங்க 20% தான் கொடுத்துருக்கிறீங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஆவடி நீங்க சொல்லியிருக்கிறது 1000 ரூபாய். மொரப்பூர் தர்மபுரி நீங்க சொல்லியிருக்கிறது வெறும் 1000 ரூபாய். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். ஸ்ரீபெரும்புதூர் ஆவடி, மொரப்பூர் தர்மபுரி 150 300 கோடி ரூபாய்க்கு வெறும் 2000 ரூபாய் அவங்க வாங்கி வைக்கணும். நீங்க மற்ற நகரங்களுக்கு கொடுக்கறத விட ராமேஸ்வரத்துக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா உங்க பகுதி அது, ராமர் வந்த பகுதி. ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு நீங்க சொல்லியிருக்கிறது 100 கோடி ரூபாய். ஆனா அங்க வந்திருக்கிறது 56 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு எதுக்கு 100 கோடி ரூபாய் அங்க இருக்கிற ஆட்கள் கேட்கறாங்க. ஆனா ஃபண்ட் 56 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அதாவது 1000 ரூபாயில மாட்டல ராமேஸ்வரம். 1000 ரூபாயில இருக்கிறது ஆர்டினரி நகரம். ராமேஸ்வரம் வந்து அந்த 1000 ரூபாயில சிக்கல. காட்பாடி வெள்ளூர் பாத்தீங்கன்னா 150 கோடி 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. சேலம் திண்டுக்கல் 150 கோடி 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஈரோடு கரூர் 150 கோடி 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன சிலது 56 லட்சம் வந்தது. அப்புறம் மதுரை அருப்புக்கோட்டை, அப்புறம் நகரி திண்டிவனம், இது மூணுத்துக்கும் கொஞ்சம் தொகை அதிகமா வந்ததுனால இந்த 11 ஸ்கீம்ல 3 ஸ்கீம் போக 8 ஸ்கீமுக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுச்சேரி, கடலூர் இது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி போன பீரியட்ல வெறும் 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறம் நின்று போச்சு. இந்த முறை அதை எழுத்துலையும் காணா. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பிரஷர் கொடுத்தும் அதை செய்யல. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி திட்டங்களிலும் இரட்டை ரயில் பாதை திட்டங்களிலும் புதிய அறிவிப்புகளிலும் நிராகரிக்கப்படுகிறது என்று சொல்வதில் என்ன தவறு? நாடாளுமன்றத்துக்குள்ள நாம கேட்கும் போது புள்ளி விவரங்களை சொல்லி இடதுசாரி எம்பிக்கள் வந்து நிர்மலா சீதாராமனை குறை சொல்லுகிறார்கள், அது ஆரோக்கியமானது இல்லைன்னு வானதி சீனிவாசன் அவங்க அறிக்கை விட்டாங்க. இப்ப நமக்கு பிஜேபி வானதி சீனிவாசன் உட்பட குரல் கொடுக்க வேண்டிய இஷ்யூ, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு என்பது மிகவும் பாரபட்சமானது. இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் என்பதுதான் சாதாரண மக்களுடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.